அன்பார்ந்த பெற்றோர்களே, பள்ளி செல்லும் குழந்தைகள் அல்லது படித்துவிட்டு வீட்டிலே இருக்கிற குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு வழிநடத்துவது என்று பற்றி தான் இப்பொழுது நான் கதைக்கப் போகிறேன். பள்ளி செல்லுகின்ற உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கணிதம் கற்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், விஞ்ஞானம் கற்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆங்கிலம், சிங்களம், வர்த்தகம் போன்ற பாடங்கள் படிப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறீர்கள். ஏதோ பிள்ளை வளர்ந்து வேண்டும், உயர்கல்வியை பெற வேண்டும் என்பதிலே அங்கே தான் நீங்கள் தோற்று போகிறீர்கள். இதை பொதுவாக பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் எந்த வகையிலே குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தெளிவூட்டுறார் என்பது எம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை. கணிதம் கற்பிப்பவர்கள், விஞ்ஞானம் கற்பிப்பவர்கள், வர்த்தகம் கற்பிப்பவர்கள் தமது பாடத்தை தாங்கள் கற்பிக்க வேண்டும். அந்த பாடத்திலே அவர்கள் பிரத்யேக வகுப்புகளுக்கு வர வேண்டும், அதன் மூலமாக உழைக்க வேண்டும் என்பதிலே சிலர் கண்ணும் கருத்துமாக இருப்பதனால் பெற்றோர்களது பணம், பிள்ளையின் முயற்சி, பிள்ளையின் சிந்தனை யாவும் மழுங்கடிக்கப்படுவதை எம்மில் எத்தனை பேர்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பது தெரியவில்லை. அதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். மொழி அறிவு, தாய்மொழி அறிவு தான் குழந்தைகளுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், த லாங்குவேஜ் இஸ் எ மீடியா டு எக்ஸ்பிரஸ் த ஐடியாஸ். கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் முதலாவது அடிப்படையாக தேவை தாய்மொழி. ஆகவே தாய்மொழி கல்விக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் வளர்க்க வேண்டும். தாய்மொழி கல்வி சரியாக பெறுகின்ற குழந்தை ஏனைய பாடங்களை இலகுவிலே அவன் கற்றக்கூடியதாக இருக்கும், அவர் சொல்லுகின்ற விடயங்களை கிரகிக்கூடியதாக இருக்கும். இந்த தாய்மொழி கல்வி இல்லாதனால்தான் பல குழந்தைகள் பெற்றோர்களது பணத்தை வீணடிக்கிறார்கள், அவர்களும் தோற்று போகிறார்கள், வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள். ஆகவே அன்பான பெற்றோர்களே, முதலாவது உங்கள் தாய்மொழி கல்வி இந்த குழந்தைக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான வழியை நீங்கள் செய்ய வேண்டும். பாடசாலை அதிபராசிரியர்களே, உங்களிடம் அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். தாய்மொழி தெரியாதவன் வேறு எந்த மொழியை கற்க முடியும், எந்த பாடம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிரகித்தல் எங்கே கிடைக்கிறது? மொழி மூலமாக. ஆகவே மொழி சரியாக முறையாக தெரியாத குழந்தை எதை கிரகிக்கப் போகிறது, எதை கற்றுக்கொள்ளப் போகிறது என்பதே ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வி அதிகாரிகள் மற்றும் அமைச்சு மட்டத்தில் உள்ளவர்கள் யாவருமே இதை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைக்காகவே மொழிக்கல்வி கட்டாயமாக கிடைக்க வேண்டும். பாடசாலையிலே ஆடல், பாடல், கவிதை, கட்டுரை, சிறுகதைகள், பேச்சு, நாடகம் போன்ற துறைகளிலே குழந்தை நன்றாக வளரும். அதன் பின்னர் ஏனைய பாடங்களை அவர்கள் இலகுவாக கைப்பற்றிக் கொள்வார்கள். தமிழ் மொழி அழகான மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த அழகிய மொழியிலே சில அழகு இருக்கின்றது. என்னிடம் தமிழ், சிங்களம் கற்பதற்காக குழந்தைகள் வருகிறார்கள். எனது மனைவியிடம் ஆங்கிலம் கற்பதற்கு வருகிறார்கள். வருகின்ற மாணவர்கள் தனது தாய்மொழியிலே தேர்ச்சி இல்லாதவர்களாக தாய்மொழியை பற்றி அறிவு கொண்டாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் தாய்மொழியை முதலிலே போதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சுதாரணமாக நான் சொல்கிறேன், இடைச்சொற்கள் பாதிப்பதற்கு நிறைய மாணவர்களுக்கு அது தெரியாது. கண்டிக்கு சென்றேன், கண்டிக்கு சென்றேன், சோற்றை உண்டேன். இதே போல தம்பிக்கு கற்பித்தேன், தம்பிக்கு கற்பித்தேன். ஆடலும் பாடலும் என்பதை சொல்வது. ஆடல் என்கிறார்கள், பாடல் என்கிறார். இடைச்சொற்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும்? பாடத்தை படித்தேன், பாடத்தை படித்தேன். இவ்வாறு இடைச்சொற்கள் பாவிப்பதற்கு தெரியாது. இதன் மூலமாக சில சொற்களை இணைப்பது தெரியாத கஷ்டப்படுகிறார்கள். அதே போலத்தான் தமிழிலே ல ல ல வல்லினம், மெல்லினம், இடையினம்,
வன்மையாக சொல்வது வல்லினம், மென்மையாக சொல்வது மெல்லினம். இவற்றுக்கும் இடைப்பட்ட மொழி இருக்குது. பாருங்கள், கசடத பற, கசடத பற என்பது வல்லின சொற்கள். மெல்லினமாக இருப்பது ஞன நமன ஞ. அதற்கு மேலே அது உரைக்க முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட சொல் தான் ய ர ல வ ல ல. இதே தான் அழகாக ல ல. அதாவது பழம், பழம், பழம் என்பது பழம் படுத்தது, பழம் என்பது வீரம், பளபளப்பாக இருக்கிறது இடையிடம், இடைச்சொற்களாக இருக்கிறது. அதே மாதிரி தான் ர ர, மரம் என்று சொன்னால் மரம், மரம் என்று சொன்னால் வீரம். இந்த சொற்களை அவர்கள் முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், உச்சரிக்க பழக வேண்டும். பொதுவாக நமது மலைய மாணவர்களிடத்திலே இந்த சொற்களை பழக்காததால் அந்த மாணவர்களை பலர் குறை கூறுவதற்கு காரணம் ஒழுங்காக பயிற்றுவிக்காத காரணம். ஒரு முறை திருநாவுக்கரசு நாயனார் சைவம் விட்டு சமயம் சென்று மீண்டும் சைவத்துக்கு வந்த பொழுது ஏன் மதம் மாறினீர்கள் என்று சொன்னார். எனது தலைவர்கள் எனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கவில்லை, வழி நடத்தவில்லை, அதுவே நான் சென்றேன், உணர்ந்தேன், வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே நாங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். லகரம், 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 ரகரம், ரகரம் என்பதை மிகவும் அழகாக தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, வாழ்க, வாழிய என்று சொல்லலாம். சொல்லுகின்ற பொழுது நமக்கு நாக்கு ஒழுங்காக உச்சரிக்கின்றது, சொற்கள் திறம்பட வருகின்றது, அப்பொழுது மொழியும் அழகாக இருக்கின்றது. அதற்கு நமது பக்தி பாடலோடு எடுக்கலாம். அழகென்ற அழகு என்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. இந்த பாடலை படிக்கின்ற பொழுதே தமிழ் வந்துவிடும் நமக்கு. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. அப்பொழுது சொற்கள் அழகாக விடுகின்ற பொழுது நம் சொல்லுகின்ற மொழியும் அழகாக இருக்கும். ஆகவே இதை தயவு செய்து ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றார்கள், அதே போல பிரத்யேக வகுப்பினர்கள் இதிலே மிகவும் கவனமாக இருங்கள். இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள். மொழிக்கல்வி முக்கியமாக இருக்கிறது. மொழியிலே தான் நாங்கள் சிந்திக்கிறோம். சிந்தித்தவற்றை சொல்வதற்கு மொழி தேவைப்படுகின்றது. ஆகவே மொழி கல்வி முக்கியம் என்பதை எல்லோரும் நாங்கள் வலியுறுத்தினால் நிச்சயமாக மொழி வளரும், குழந்தைகளது சிந்தனை ஆற்றல் செயற்படும். அதை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்கள், அதை சொல்லுவதற்கு அழகாக இருக்கும். இதன் மூலமாக ஏனைய படங்கள் அவர் சிறப்பாக கற்றுக்கொள்வதாகவே இன்றைய சிந்தனைக்காக நான் இதை தருகிறேன். இங்கே எவரையும் குறை கூறுவதற்கு இல்லை. எமக்கு வேண்டும் குழந்தைகள் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும். தான். நன்றி, வணக்கம் உறவுகளே.